ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிப்பு பார்க்க போகிறோம். திருப்பதி ஒன் டே ட்ரிப்பு. காலையில் 5 o'clock நம்ம ரெடி ஆகிட்டோம் வீட்டில். இப்போ இந்த ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா 5:30க்கு நம்ம வீட்லேயே வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க இந்த ட்ராவல்ஸு. நானும் நம்மளோட ஃப்ரெண்டு 2 பேர் போயிருந்தோம் இந்த ட்ரிப்புக்கு. ஸோ 5:30க்கு கரெக்டாக வந்து காரில் ஏறி உட்காந்துட்டோம். இதில் நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட காஸ்ட் குறையும். நம்ம போன தர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து திவ்ய அனுகிரகா ஹோமம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கியிருந்தோம். இதில் ஒரு ஓமம் இருக்கும். அந்த ஓமத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் அங்கேயே கொடுப்பாங்க. ஓமம் முடிஞ்சவொடனே அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போய்ட்டு தர்ஷன் பண்ணிவிட்டு நேராக மறுபடியும் கீழே இறங்கி வந்துடலாம். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 5:30 கிளம்புன மக்களே. கரெக்டாக நம்ம வந்து 8:30க்கு வந்து நேராக அந்த தர்ஷன், அதாவது அந்த திவ்ய அனுகிரக ஹோமம் நடக்கிற இடத்துக்கே நம்ம வந்து வந்துட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோல் பிளாசா, அந்த திருமலா போகிறதுக்கான டோல் பிளாசாவுக்கு ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி இதுதான் அந்த டிக்கெட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், திவ்ய அனுகிரகா தர்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோயில், அந்த டோலுக்கு முன்னாடி இருக்கிற கோயில். இப்போ இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த தனியாக ஓமம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 1000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இதில் நேராக போய் நம்ம வந்து நம்மளோட ஆன்லைனில் புக் பண்ணியிருந்த அந்த கூப்பனை போய் காமிச்சோன்னா அது வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இந்த ஓமம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து அந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. நம்ம நேராக போய் பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள் மக்களே. ஸோ நேராக போனால் இந்த பூஜாரி நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய நட்சத்திரம், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட நட்சத்திரத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த ஓமம் நடக்கும்போது நம்மளுடைய பேர், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோட பேரையும் அதில் ஓமத்தில் சொல்கிறாங்க. ஓகே, அந்த அனுகிரகம் கிடைக்கணும்னு. கண்டிப்பாக இந்த ஓமத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓமம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பேசிக்கலி பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் ப்ராஸ்பெரிட்டி, சக்ஸஸ், ஓகே, கெட்ட விஷயங்கள் குறையிறது, நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஓமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல அனுகிரகமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. கிட்டத்தட்ட இந்த ஓமம் வந்து கிட்டத்தட்ட 3 hours போச்சு மக்களே. 3 hours கிட்டத்தட்ட 11:30க்கு முடிஞ்சுது. நம்மளும் போய் லைனில் நின்று சாமியை பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க வந்து பூ பழம்லாம் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டோம். வாங்கிட்டு நம்ம வந்து வெளியில் வரும்போது அவங்க பிரசாதமும் கொடுத்தாங்க. சொல்லவே தேவையில்லை, பெருமாள் கோயில் புளியோதரை எப்படி இருக்கும்னு செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல புளியோதரையை வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக வந்து நம்ம அங்கே கீழ்த்திருப்பதில் PS4 ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். இதுவும் பேக்கேஜ் உள்ளே வந்துடும் மக்களே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஓகே, போயிட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டு மசால் தோசை சாப்பிட்டோம். குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு மக்களே. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நேராக பத்மாவதி டெம்பிள் தரிசனுக்காக நம்ம போயிட்டோம். இந்த ட்ராவல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்ம பத்மாவதி டெம்பிளே நமக்கு ஸ்பெஷல் டிக்கெட் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க, 200 rupees டிக்கெட்டு. நம்ம நேராக போய் க்யூவில் நின்னோம். செம்ம கூட்டம். நம்ம போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவம். ஸோ மேலேயும் செம்ம கூட்டம் மக்களே, கீழேயும் செம்ம கூட்டம். நம்ம போய்ட்டு உள்ளே க்யூ பார்த்தா நம்ம ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட் பத்மாவதி டெம்பிளில் தர்ஷன் பண்ண கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு 200 ரூபாய் டிக்கெட்டு. இதுவே காமன் க்யூவாக இருந்ததுன்னா 5 hours. ஓகே, செம்ம கூட்டம். தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயும் லட்டு கொடுக்குறாங்க, அந்த லட்டு வாங்கிட்டு நம்ம வந்து நேராக மேல் திருப்பதி வந்து கிளம்பிட்டோம். நம்ம இந்த தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 ஆகிடுச்சு மக்களே. ஆனால் எல்லாமே வந்து இந்த ட்ராவல்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கேயுமே நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் எப்படி போகணும், எங்கே நிற்கணும், எல்லாத்தையுமே ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. ஸோ நம்ம நேராக மேல் திருப்பதி போகிறதுக்கு அந்த டோல் பிளாசா வந்தோம். டோல் பிளாசாலையும் செம்ம கூட்டம். ஓகே, நார்மலாக இவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு அந்த டிரைவர் நமக்கு சொன்னார். ஓகே, யூஸ்வலாக. ஸோ அந்த மேல் திருப்பதி போகும்போது இந்த பிள்ளையார் கோயிலை மிஸ் பண்ணுறாதீங்க, சூப்பராக இருந்துச்சு மக்களே. நீங்கள் அந்த டோல் பிளாஸை தாண்டி உள்ள மேல் திருப்பதி ஏறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையார் கோயில், இங்கேயும் அந்த ஐயர் சூப்பராக நம்மளோட நட்சத்திரம் எல்லாத்தையும் வாங்கி சூப்பராக வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஒய்ஃப், பசங்க எல்லாருடைய இதையும் வச்சு அவர் பூஜை பண்ணார். நல்லா இருந்தது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து மேல் திருப்பதி கிளம்புனா கரெக்டாக 1 hourல வந்து நம்ம 2:45 இருக்கும். 2:50க்கு நம்ம மேல் திருப்பதி வந்துட்டோம். செமையாக இருந்தது. போகிற வழி ஃபுல்லாக பாருங்கள் மக்களே, பூவாலே ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஊரே வந்து பயங்கரமாக திருவிழா கோலம் கலக்கட்டுச்சு.
ஸோ பிரம்மோற்சவத்துக்கு வந்து செம்ம ப்ராப்பர் பிளானிங் பண்ணியிருந்தாங்க மக்களே. ரியலி ஆசமாக இருந்தது. ஓகே, என்னடா இப்போ எப்படி இருக்குது, நைட்டு இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம அப்பயே யோசித்தோம். என்டையர் சிட்டி ஒரு இடம் ஓடல, எல்லா இடத்துலையும் பூவை வச்சு பயங்கரமாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே பிரம்மோற்சவம் கூட்டம் அது வேறு. பட் ஆனால் இந்த மாதிரி டைமில் நான் இது வரைக்கும் தர்ஷன் பண்ணதில்லை. இது வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டெஃபினட்டாக நீங்களும் ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நைட்டு வந்து லைட்னிங் எல்லாமே சூப்பராக இருக்கும்னு நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன் நாங்கள். ஸோ இப்போ வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு எங்கே போகலான்னு பார்த்தா எல்லா இடமும் கூட்டம் பிரம்மோற்சவனால். அந்த டிரைவர் வந்து நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே கூட்டம் இருக்காதுன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் கூப்பிட்டு போன இடத்துல வந்து யாருமே இல்லை மக்களே, நம்ம மட்டும்தான் உள்ளே இருந்தோம். அவங்களே வந்து நமக்கு ஹாட் வாட்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கேயே ஒரு சின்ன குழியில் போட்டுட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து அந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டு 300 ருபீஸ் டிக்கெட் க்யூக்கு வந்து போகலான்னு நம்ம அங்கேருந்து கிளம்புனோம். யாருமே இல்லை பாருங்கள் மக்களே, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எங்கே போனாலும் மினிமம் 1 to 2 hours மொட்டை அடிக்கவே ஆச்சு. ஆனால் நமக்கு இங்கே வந்து கூட்டமே கிடையாது. கரெக்டாக அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனார். உண்மையிலேயே வந்து டிரைவர் இஸ் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு. இங்கே உங்களுக்கு பிளேடும் கொடுத்துருவாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு, புது பிளேடு. கிட்டத்தட்ட 4-5 பேர் உட்காந்தாங்க. ஆனால் யாரும் ஆள் கிடையாது மக்களே. நம்மளை அந்த லைனுக்கு கூப்பிட்டு போகிறோம் பாருங்கள். போகிற இடம் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்மளை கரெக்டாக கொண்டு போய் பாருங்கள். போகிற வழி ஃபுல்லாக தலை தான், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரே தலையாக தான் தெரிஞ்சுது. ஃபுல் க்யூ. எப்படியும் வந்து காமன் தர்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 hours ஆச்சு மக்களே. மக்கள் தான் சொன்னாங்க காமன் தர்ஷன் க்யூவு. 300 ருபீஸ் டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட 4 to 5 hours. நம்மளை இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours டைமில் தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தால் ஜெகஜோதியாக இருந்தது மக்களே. செம்ம டெக்கரேஷனு. ஓகே, நம்மளால் வெளியில் எங்கேயுமே போக முடியல. ஏன்னா பிரம்மோற்சவம் நடந்ததுன்றனால கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒன் வே ஆக்கிட்டாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு தான் வந்து அந்த ஹைவேயே பிடிக்க முடிஞ்சுது மேலேருந்து கீழே வர்றதுக்கு. ஸோ லட்டு வாங்குகிற இடத்துக்கும் அவர் கரெக்டாக நம்மளை கைட் பண்ணார். போய் லட்டும் வாங்கி வந்துட்டோம். வாங்கிட்டு வண்டியில் ஏறி உட்காந்தோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து மேலே மேல் திருப்பதி வந்து கீழ் திருப்பதிக்கு இறங்க ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 10:30 ஆகிடுச்சு மக்களே. ஆனால் யூஸ்வலாக இவ்வளோ நேரம் ஆகாதான். நம்ம போன நேரம் பிரம்மோற்சவன்றனால செம்ம கூட்டம். அதுதான் டிரைவர் சொன்னார். ஆனால் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். ஃபுல்லாக லைட்னிங் வந்து எல்லா இடத்துலையும் செம்ம பக்காவாக இருந்துச்சு. இது மேல் திருப்பதிலையும் இருந்துச்சு, கீழ் திருப்பதிலையும் இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் யூ வில் கெட். நீ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இந்த டெக்கரேஷன் ப்ளஸ் எங்கே பார்த்தாலும் அந்த ஹோர்டிங்ஸ் எல்லாமே. ஸோ நேராக நம்ம வந்து கீழ் திருப்பதி வந்தால், கீழ் திருப்பதியிலும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சீரியல் டெக்கரேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருந்தது. திருப்பதிக்கு பல தடவை போயிருக்கேன் மக்களே. ஆனால் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு க்ரௌட் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ என்டையர் திருமலாவே ஃபுல்லாகவே அவங்க வந்து ஒன் வே ஆக்கிட்டாங்க. ஒரு பக்கம் சைட் ஆஃப் த ரோடை பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நடந்து போகிறதுக்கு வச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அதனால் ஒன் சைடு ரோடு ஃபுல்லாக மக்கள் நடந்து போகிறதுக்கு விட்டாங்க. யூஸ்வலாக பிளாட்ஃபார்மில் தான் நடப்பாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோட்ஸில் மக்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரம்மோற்சவம் அன்றைக்கி. இன்னொரு பக்கம் ரோடை வந்து ப்ராப்பர்லி ஒன்லி ஃபார் வெஹிக்கிள். நீங்கள் ஒரு இடத்த மிஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் சுற்றுற மாதிரி ஆகிடும். ஓகே, நீங்கள் திரும்பி போக முடியாது. ஓகே, அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம அங்கேயே ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அந்த பர்டிகுலர் ஹைவே பிடிச்சி கீழே வர்ற ரூட்டை பிடிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் வர்ற வழி ஃபுல்லாக செம்ம சூப்பராக சீரியல் செட்டிங்கு, லைட்னிங்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பணத்தை அப்படியே கொட்டியிருக்காங்க மக்களே. அதை பார்க்கும்போது யூ கெட் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர். செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நம்மளோட பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பேக்கேஜில் வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டு, வெஹிக்கிள், 2 வேளை சாப்பாடு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு. ஓகே, அப்படி லஞ்ச் இல்லைன்னா நைட்டு டின்னர், இது எல்லாமே கவர்டு. நீங்கள் எங்கேயுமே எதுவுமே பண்ண தேவையில்ல. கரெக்டாக நம்ம ஹைவே பிடிச்சோம். ஹைவே பிடிச்சதுக்கப்புறம் நேராக கீழ் திருப்பதி வந்தோம். கீழ் திருப்பதிலையும் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க மக்களே. திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக லைட்டு தான். செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நேராக வந்து PS4 போனால் நைட்டு டின்னர். இதுவும் வந்து ட்ராவல்ஸ் பீப்புள் ஸ்பான்சர்டு. போயிட்டு உப்புமா எல்லாமே சூடாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கரெக்டாக 2.5 hours நம்மளை வந்து சென்னையில் கொண்டு வந்து விட்டாங்க. அன்றைக்கி நம்ம சென்னை ரீச் பண்ணும்போது 12:30 12:45 ஆகிடுச்சு. அதர்வைஸ் நார்மலாக இவங்க ரீச் பண்ணுற டைம் 10:30க்கு முன்னாடி உங்களை சென்னையில் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரிப்பு பர்டிகுலர் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸு, அர்ஜென்சியில் போய் தர்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ட்ரிப்பாக இருக்கும். நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குற மக்களே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். தேங்க்ஸ்.